Hi students, welcome to Mupparai Training Academy. PC Ultimate medieval history, அப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து மெடிவல் ஹிஸ்ட்ரி ரெண்டையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்து நவீனகால இந்தியா வரலாறுன்னு சொல்கிறத விட நம்ம நவீனகால இந்தியாவை காலடி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் கொஞ்சம் ஐரோப்பியர்கள் கொஞ்சம் அதாவது சீர்திருத்தம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே விடுதலை போராட்டத்தை பற்றி தீவிரமாக பேசுவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிசி அல்டிமேட் எபிசோடு வரலாறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாமும் கிட்ட வந்துடுச்சு, எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் சின்சியராக பாருங்கள், எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த காலம் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதனால் ரொம்ப பயனுள்ளதாக பிசி அல்டிமேட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக பயணம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பார்க்கலாமா? வரலாறு அப்படி சொல்கிறத விட நம்ம நவீன கால இந்தியா அப்படி தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரியான ஒரு டாபிக்ஸ். ஓகே, இந்த சமூக சீர்திருத்தம் ஒரு டாபிக், அடுத்து ஐரோப்பிய வருகை, அடுத்தோட கால கிளர்ச்சி இருக்கும். சமூக சீர்திருத்தம் பற்றி ஒரு ஓவரால் வியூ. நமக்கு ஸ்கூல் புக்கில் சமூக சீர்திருத்தமே 2 வகையாக படிக்கணும். ஒன்று இந்தியாவுக்கு, இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு. 2. ஓகே, ஒன்று இந்தியாவுக்கு ஒன்று படிக்கணும், இன்னொன்று தமிழ்நாட்டுக்காக ஒன்று படிக்கணும். சரிங்களா? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் சார் இருக்கிறா சமூக சீர்திருத்தத்தில்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நார்த் இந்தியாவில் சமூக சீர்திருத்தம் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சமூக சீர்திருத்தம் கொடுத்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ வெளிநாட்டு ஆத்தருடைய புக்கு படிக்கிறாங்க, வெளிநாட்டுடைய கலாச்சாரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கலாச்சாரம் நல்லா இருக்குது, நம்ம ஊரில் ஏன் இன்னமும் இந்த குழந்தை திருமணம், இன்னமும் ஏன் இந்த பலதார திருமணம், அப்புறம் இன்னமும் இந்த ஏன் சதி, இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் ஏன் இன்னமும் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யோசனை தான் என்னவாக மாறுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்களாக கொண்டு வராங்க. இது ஒரு சைடு இருக்கையில் இன்னொன்று என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவின் மீது நம்ம ஆல்ரெடி டெல்லி சுல்தான் முகலாயர்கள் படிக்கும்போது அவங்க இந்தியாவில் வந்து ஆல்ரெடி இருந்த மக்களை ஹிந்து மதத்திலிருந்தோ, புத்த மதத்திலிருந்தோ, சமண மதத்திலிருந்தோ, சீக்கிய மதத்திலிருந்தோ என்னவா மாற்றுறாங்க, முஸ்லீம் மதமாக மாற்றுறாங்கல்ல டெல்லி சுல்தான் டைமில் ஜெசியா வரி அதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போது இங்கே தான் என்ன ஆகுதுன்னா, இப்படி மாறினவங்களை திருப்பியும் இங்கேருந்து இங்கே கொண்டு வரைக்கிறாங்க. புரியுதா? இப்படி மாறினவங்கள இந்த ஹிந்து மதத்திலிருந்து ஒருத்தர் முஸ்லீமை மாறி இருக்கிறான், அங்கேருந்து திருப்பியும் அவனுடைய பழைய ஹிந்து மதத்துக்கே மாற்ற வைக்கிறாங்க. ஒரு சில சீர்திருத்த இயக்கங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் முக்கியமானது ராஜாராம் மோகன் ராயோட இயக்கம். அவர் தான் சதி ஒழிச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி, அடுத்து வந்து விவேகானந்தர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஒரு சைடு இருக்குதா. இன்னொரு சைடு யாரை வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா விதவை திருமணத்திற்காக எம்ஜி ரானடே. ஓகேங்களா? அப்புறம் வந்து சாவித்திரிபாய் பூலே எஜுகேஷனுக்காக இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் சொல்லக்கூடிய சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இந்தியா சார்பான சமூக சீர்திருத்த இயக்கத்தில் வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டில் யார் சார்? தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் சமூக சீர்திருத்தங்களில் பெயர் போனவர் நம்ம நிறைய படிக்க வேண்டியது பெரியார். பெரியாருடைய நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இடங்கள் இருக்குது, இன்றளவும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய கிரிட்டிசிசம் அவர் மேலே வச்சிருந்தாலும் பெரியார் அவருடைய இடங்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சதை அதை யாராலும் மறக்க முடியாது. சரிங்களா? பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் முன்னோடியே அயோத்திதாசர். ஓகே, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது யார் தான்? அயோத்திதாசர் தான். அப்புறம் வந்து ரெட்டமலை சீனிவாசன். ஓகேங்களா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு போராடியவர்கள் எம்சி ராஜா. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த தூத்துக்குடி இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த ஒரு ஐயாவளி அவங்களை பின்பற்றக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நாராயண சுவாமிகள். இவங்க எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தமான சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ரைட், கொஸ்டின் ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர்கள் ஃபர்ஸ்ட் ஏன் இந்தியாவுக்கு ஐரோப்பியர்கள் வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் இந்தியா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்தியா மாதிரி வரைய முடியாது, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்தியாவுக்கு இங்கே தான் இருக்கிறது வந்து இங்கே தான் வந்து அரேபிய நாடுகள் இங்கே தான் இருக்குது. அப்போது அரேபிய நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவங்களாம் வந்ததே கிடையாது. இங்கே தான் இருக்கிறது ஐரோப்பியா, இங்கே வந்ததே கிடையாது நிலவழியாக. இந்த அரபு பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த அரபு பீப்புள் தான் இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்கி இந்த ஐரோப்பியர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? திடீர்னு என்னாச்சு, ஐரோப்பியர்களுக்கும் அரபு பீப்புளுக்கும் சண்டை நடந்து 1453 கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு ஒரு பகுதி, என்ன பகுதி? கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணதால ஐரோப்பிய மன்னர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு போவதற்கான கடல்வழி பயணத்தை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடின ரூட்டு தான் அப்படியே இங்கே ஐரோப்பாலாம் இருக்கு.
இங்கே இருக்குது ஐரோப்பாவெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு முதல் முறையாக போர்ச்சுகீசியர் வாஸ்கோ ட காமா 1493ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, 1998ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டை பகுதியில் தரையிறங்குறார். சாமுரின் என்ற மன்னர் வந்து வரவேற்கிறார். ஓகேங்களா, இதுதான் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கடல் வழி பயணம் கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்புறம் ஐரோப்பியரை தொடர்ந்து அதான் போர்ச்சுகீசியரை தொடர்ந்து டேனியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் நிறைய நாடுகள் வருவாங்க. நம்ம படிக்கிறது 5-6 நாடுகள் தான் படிப்போம். சுவிட்சர்லாந்துலேருந்து வருவாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாடுகள்லேருந்து கூட வருவாங்க. ஆனால் முதல்ல நம்ம அதிகமாக படிக்கிறது கிடையாது. சரிங்களா, ரைட். இப்போ ஐரோப்பியர் வராங்க, வந்து ஒரு சில ஐரோப்பியர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சில ஐரோப்பியர்கள் எனக்கு இந்தியா வேண்டாம், இந்தியாவை விட நல்ல இடமா இருக்குது எங்க, இந்தோனேஷியா, புகையிலை. ஓகே, புகையிலை வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. புகையிலை அறுவடைக்கு தயாரிக்கிற மாதிரி அங்கே தான் வந்து புகையிலை அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் அப்படியே இந்தியாவிலிருந்து டச்சுக்காரர்கள் டேனியர்கள் டச்சுக்காரர்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க, இந்தோனேஷியா பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. டேனியர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்ததே வர்த்தகத்திற்கு கிடையாது, அவங்க வந்து வணிகம் செய்வது சரி மதத்தை பரப்புவதற்காக வந்தாங்க. அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியல. மீதி இந்த பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சண்டை போட்டே இருந்தாங்க. அதில் நிலைத்து நின்றது ஆங்கிலேயர்கள். ஒரு 300 வருஷம் நம்மளை ஆளுட்டான். சரியா, ஐரோப்பியர்கள். அடுத்து தொடக்க கால கிளர்ச்சி. தொடக்க கால கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தொடக்க கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை ரூல் பண்ணுங்க. ஓகே, அதை யாருமே தொடக்கத்தில் யாருமே எதிர்க்கல. இந்தியா பிரிட்டிஷார் ரூல் பண்ணுறான், ஐயோ அடிமைப்படுத்திட்டு அப்படிதான் யாருமே பேசலை. ரூல் பண்ணும்போது ஏன்னா ஆல்ரெடி மன்னனும் ரூல் பண்ணிட்டு தான் இருந்தான். அதனால் நம்ம இந்தியர்களுக்கு வந்து அது ஒரு அடிமைத்தனமாங்கிறது ஒரு ஃபீல் ஆரம்பம் புதுசுல. ஆனால் மன்னன் என்ன பண்ணுவான், விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தூர்வாருவான், ஏதாவது செய்வான். ஆனால் பிரிட்டிஷ்காரன் அதை செய்கிறது இல்லை. வரியை மட்டும் போடுறானே தவிர இந்த தூர் வாடுறது, இந்த ஏரி குளங்களை வந்து சீரமைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாத. விவசாயிக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது. விவசாய மழை பெய்யாத போது அது மிகப்பெரிய சுமையாக இருந்தது. இதனால தான் வந்து விவசாயிகளாக இருக்கட்டும், ஜமீன்தார்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் பிரிட்டிஷ்க்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஓகே, அது இண்டிகோ கழகம், நிறைய கழகங்கள் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் கடைசியாக ஒரு உச்சபட்சமாக உருவானது 1806 நம்ம ஊரில் ஏற்பட்டது வேலூர் கழகம். ஓகேங்களா, வேலூர் கழகம் 1806. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கழகமாக 1857 பெருங்கழகம் நார்த் இந்தியாவில் அதிகம் நடைபெற்றது. ஓகே, பெருங்கழகம், அதாவது பெரும் புரட்சி சொல்லலாம். அதை தொடர்ந்து அங்கங்கே இண்டிகோ கழகம். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்து கன்ஹு தலைமையில் அங்கங்கே சின்ன சின்ன கழகங்களாக கோல் கிளர்ச்சி இந்த மாதிரி சில நடந்தது. ஓகேங்களா, ரைட். அதுவும் தொடக்கால கிளர்ச்சி. பார்க்கலாமா ஒரு கொஸ்டினா? ஃபர்ஸ்ட், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்கள் அப்படின்னு. சுயமரியாதை இயக்கம்னா என்ன, யார் தொடங்குனது, எப்போ தொடங்குனது ஞாபகம் வச்சுக்கணும். 1925ஆம் ஆண்டு பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா, ஏன் சார் பெரியார் தான் ஃபர்ஸ்ட் வந்து சமூக சீர்திருத்தத்தில் வந்து தலையிடவே இல்லை. ஒரு முழுவதுமான ஒரு காங்கிரஸ் தொண்டர், ஈரோடு நகரசபை தலைவராக இருந்திருப்பார். அவங்க ஊருக்கு வந்து அந்த பைப் கனெக்ஷன், குடிநீர் தண்ணியை தான் வர வச்சிருப்பாரு. புதுசாக காங்கிரஸ் நல்லா பற்று கொண்டு இருப்பார். பின்னாட்டில் காங்கிரஸ்லையுமே இந்த ஜாதி பாகுபாடு, சேர்மாதேவி போர், அங்கே தான் அந்த குருகுலத்தில் வந்து இருபந்தி முறை, ஒரு சில பேரை வந்து மேலே உட்கார வச்சு சாப்பிடுறது, ஒரு சில குழந்தைகளை கீழே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது. இதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சில மாற்றம் ஏற்படுது. அதை பார்த்துட்டு காஞ்சிபுரம் மாநாட்டில் வந்து எழுப்புறாரு. ஓகேவா, சமூக நீதி இதெல்லாம் பேசுகிறாரு. அப்புறம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் காங்கிரஸ்குள்ள, இப்படிலாம் பேசுகிறாரு. காங்கிரஸ் வந்து அது மறுக்குது. அன்னைக்கே காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு. அடுத்தடுத்த வருடங்களில் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் இது எதுக்காகனா, எல்லா மக்களும் தனக்கான சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை இயக்க சொல்லுவாங்க. அந்த சுயமரியாதை இயக்கத்தை பிரபலப்படுத்தணும், அதோடைய கொள்கைகளை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும்னா ஒரு பத்திரிகை வேணும். அந்த காலங்களில் அதுதான் ஒரு டூல். இப்போ எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யூடியூப் சேனலோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து அதை வெளிப்படுத்துறீங்களா, இது ஒரு டூல் தான், இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அந்த டைமில் செய்தித்தாள் தான் மிகப்பெரிய ஆயுதம். ஓகே, அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த குடியரசு அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் தான். யாருடையது? பெரியாருடையது. சுயமரியாதை இயக்கத்திற்காக மட்டுமே இருந்தது. இப்போ மீதி 3 வேற யாருடையதா? மீதி 3மே பெரியாருடையதான். இந்த 4 ஆப்ஷனுக்கு பாருங்க, எல்லாமே பெரியாருடையதான். இன்றளவும் நீங்கள் வெளியே சின்ன சின்ன கிராமங்களுடைய கடையாக இருக்கட்டும், லைப்ரரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பத்திரிகை பார்க்கலாம். விடுதலை அப்படின்னு பத்திரிகை
இன்றளவும் திராவிடர் கழகம் சார்பாக இன்றளவும் வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா, நேற்று கூட நான் லைப்ரரி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாச்சு லைப்ரரிலாம் போயிட்டு சும்மா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருந்தது. அங்கே போகும்போது விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை இருந்தது. அப்போ தான் ஞாபகம் வந்தது. ஓகே, நான் போனது ஒரு 2-3 வருஷமாக போகவே லைப்ரரிக்கு போயிட்டு எல்லாம் கழிச்சு இப்போ போகும்போது நம்ம படிக்கும்போது பசங்க சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கும். விடுதலைங்கிற பத்திரிகை இன்றளவும் வெளியாகிறது. ஓகே, அதான் பின்னாட்களில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் சுயமரியாதை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது நம்மளுடைய குடியரசு நாளிதழ் தான். வேற பெரியாரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் தான் பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பட்ட பேர் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் அதாவது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க, யுனெஸ்கோ விருது அளிக்கப்பட்டது சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு புக்கில் இருக்குது, படிச்சு தான் ஆகணும். சரிங்களா, ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது ஒரு நல்ல கொஸ்டின், தமிழ்நாடு சம்பந்தமானது. மறைமலை அடிகளாரின் ஞான சாகரம் என்னும் பத்திரிகை டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது ஒரு வடமொழி சொல். ஓகேங்களா, இந்த மறைமலை அடிகளார் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் துவக்கத்தில் அவர் சமஸ்கிருத வடமொழி கற்றிருந்தாலும் பின்னாட்களில் தமிழை கட்டுறதுக்கு அப்புறம் தனி தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். தனி தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா, இந்த தனி தமிழ் இயக்கம் எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனி தமிழ் இயக்கம் மறைமலை அடிகளார் வடமொழியுடைய கலப்பு இல்லாமல் தூய தமிழை பேச வேண்டும், பயன்படுத்த வேண்டும், எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் இந்த தனித்தமிழ் இயக்கம். ஓகேங்களா, தனித்தமிழ் இயக்கத்தை தந்தை கூட சொல்லுவாங்க இவரை. ஓகேங்களா, இவருடைய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பத்திரிகை தொடக்காலத்தில் வடமொழி பெயர் இருந்தது, அதை அப்படியே தூய தமிழை மாற்றுறாரு. ஞானம் அப்படின்றது அறிவு, சாகரம்னா என்ன, கடல், அப்போ அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனதே இவர் தான். ஒரு 3 கொஸ்டின் தமிழ்நாடு சம்பந்தமானது பார்க்குறோம். அடுத்து பாருங்க, திராவிடர் இல்லம், தொழிலாளன், தனித்தமிழ் இயக்கம், ஜீவிய சரித சுருக்கம். அதெல்லாம் நான் வச்சுக்கோ. இப்போதான் நம்ம சொன்னோம் தனித்தமிழ் இயக்கம்னால யாரை போட்டு வந்துரு, மறைமலை அடிகளாரை போட்டு வந்துரு. சரிங்களா, சிக்கு 4. ஓகே, அடுத்து ABCD. ஓகே, அடுத்து ஓகே இது மட்டும் மேட்ச் பண்ணி இப்போதைக்கு சி 4 இல்லைப்பா. ஐயோ, சிக்கு 1, சிக்கு 1. ஓகே, அடுத்து பாருங்க, தொழிலாளன் அப்படின்றது ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையை வச்சு பெரிய கதையே இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாடு எல்லா விஷயத்திற்கும் முன்னோடியாக இருக்குது. அந்த காலங்கதையும் சரி, இந்த காலத்துலேயும் சரி. இப்படி என்ன சார் அவ்வளோ பெரிய முன்னோடி அப்படின்னா, நம்ம மே 1 என்ன தினமாக கொண்டாடுறோம், அஜித் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம். அப்போ அந்த தொழிலாளர் தினம் அப்படின்றத மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணதே ஒரு தமிழன், ஒரு தமிழ்நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1923 மே 1ஆம் தேதியிலிருந்து வருடம் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. யார் அதை ஸ்டார்ட் பண்ணது, சிங்காரவேலர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிங்காரவேலர் சொல்லுவாங்க, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அவருடைய பத்திரிகை தான் தொழிலாளர்னு சொல்லுவாங்க. அப்போது பிக்கு 3. சரியா, அடுத்து இந்த திராவிடர் இல்லைங்கிற கான்செப்ட் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி தான் படிப்பீங்க. சரிங்களா, நீதி கட்சி தமிழ்நாட்டுடைய சீர்திருத்தங்கள்ல நீதி கட்சி முக்கியம். ஓகேங்களா, அப்போ அந்த திராவிடத்தை உருவாக்குனது 3 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சி நடேசனார். ஓகேங்களா, அப்புறம் பிடி தியாகராய செட்டியார். ஓகேங்களா, அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஞாயிறு ஒருத்தர் பிடி தியாகராயர் நினைக்கிறேன். ஓகே, இன்னொருத்தர் 3 பேர் வருவாங்க. இவங்க 3 பேர் சேர்த்து உருவாக்குனது தான் இந்த நீதி கட்சி. ஓகேங்களா, 1909 உருவாக்கியிருப்பாங்க. வேற பெயர்கள் இருக்கும். கடைசியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ அதுல சி நடேசனார் தான் என்ன உருவாக்குறாங்கன்னா, திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்கள் இருந்து படிப்பதற்காக உதவுனது தான் திராவிடர் இல்லம் ஹாஸ்டல். ஓகேங்களா, சென்னையில் உருவாக்கியிருப்பாரு. ரைட், முடிஞ்சது. அடுத்து ஜீவசரித சுருக்கம், ரொம்ப முக்கியமானது. தமிழில் வெளிவந்த முதல் சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயசரிதை என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸில், நம்ம முகலாயர் டாப்பிக்கே சொல்லியிருக்கேன். என்னையை பற்றி நானே பெருமையாக பேசிக்கிட்டு அதுக்கு பேர் தான் சுயசரிதை. ஓகேவா, அப்போ அதை எழுதுனது யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். அப்போ டிக்கு 2. அப்படி பார்க்கும்போது 4312 ஆப்ஷன் ஏ. அடுத்து 1690 இது ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 8th புக்கு தான் உனக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியோடைய பேஸ்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோ. 10th புக்கு நிறைய இருக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில், ஆனால் அது விடுதலை போராட்டம் தான் ஃபுல்லாக உனக்கு 10th புக்கு. ஆனால் 8th புக்கை நீ படித்தாதான் பிரிட்டிஷ்காரன் ஏன் வந்தான், எப்போ வந்தான், என்னெல்லாம் சண்டை போட்டான், இந்தியாவில் என்னெல்லாம் பில்டிங் கட்டினா,
அதுக்குரிய அடித்தளமே அங்கே சண்டை 10th உட்காந்து சண்டை போடுறான் படிக்கிறோமா, காந்தி சண்டை போடுறாரு, நேரு வராரு, நேதாஜி வராரு சொல்கிறோமா, ஏன் அவங்க தான் சண்டை போடுறாங்கிற பேஸ்மெண்ட்டே இங்கே தான் இருக்கும். 8th தரவாக படிக்கணும் சரிங்களா. 8th கொடுத்துருப்பாங்க. 8th ஃபஸ்ட்டு லெசனும் 2வது லெசனே கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க. ஆமாம், பாக்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம முப்படையில் கூட ஒரு கம்யூனிட்டி இமேஜில் ஒன்று போட்டிருந்தோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோட்டை எங்கெங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரியில் ஒரு கோட்டை கட்டியிருப்பான், ஆங்கிலேயர்கள் வந்து கடலூரில், சென்னை, அதாவது மெட்ராஸில், கல்கத்தாவில் கட்டியிருப்பான். ஓகேங்களா, டச்சுக்காரர் இடத்துல கட்டியிருப்பான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு பேர் முக்கியம். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் கடலூரில் கட்டிய கோட்டை என்ன கேட்குறாங்க, புனித டேவிட் கோட்டை. அதுதான் கடலூர் கட்டிய கோட்டை. ஓகேங்களா, இந்த ஜார்ஜ் கோட்டை தான் நம்ம ஊர் இன்றளவும் புது பொலிவுடன் இருக்குது. பார்த்தீங்களா, ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம்னு சொல்கிறோமா, எப்படி பிறகு எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு 320 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை இன்றளவும் அதே கம்பீரத்தோடு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ கட்டின கட்டிடங்கள்லாம் பாருங்கள், உங்கள் தலைமையில் எழுந்திச்சு பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதான் ஆங்கிலேயன். ஓகே, இப்போ மெட்ராஸில் இருக்கக்கூடியது புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த வில்லியம் கோட்டை பார்த்துட்டிங்கன்னா, இந்த தரங்கம்பாடி கோட்டை வந்து டச்சுக்காரர் கட்டுவாங்க, வில்லியம் கோட்டை வந்து கல்கத்தாவில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நிறைய கோட்டை இருக்கும். நான் வந்து வேறு என்ன, கொச்சியில் வந்து ஃப்ரான்ஸ், கொச்சியில் ஒரு கோட்டை இருக்கும். அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கோட்டை இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இங்கே சொல்லிட்டேன்னா மும்பையில் இது கிடையாது. எஸ், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி பழவேற்காடு தான். ஓகே, கெல்ட்ரியா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பழவேற்காடுனா சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் பகுதி. இங்கெல்லாம் கூட ஒவ்வொரு இடங்களையும் ஒரு கோட்டை இருக்குது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அதெல்லாம் அவங்களுடைய அதிகார மையமாக செயல்படும். ஓகேங்களா, யார் யார் எந்தெந்த பகுதியில் என்னென்ன கோட்டை கட்டினாங்க, கோட்டையோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. புக்கில் இருக்குது, நம்ம புக்கில் ஏதாவது சொல்லுவேன். இப்போ பேசினா வந்துடுச்சு. டச்சுக்காரர்களுடைய தலைமையகமாக இருந்தது இது. ஒவ்வொருத்தரும் ரூல் பண்ணும்போது ஒவ்வொரு பகுதியும் தலைமையகம் வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலேயர்கள் ரூல் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது என்னமோ வந்து மெட்ராஸ் கிடைச்சாலும் கல்கத்தாவில் தான் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அந்த 3 ஜமீன்தார்கிட்ட இருந்து கல்கத்தா வாங்கிட்டு அந்த பிளாசி போர்லாம் சண்டை போட்டு கல்கத்தா ஃபுல்லாக ஆக்கிய பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து கல்கத்தா பகுதியை தன்னுடைய தலைநகரமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, ஏன் பாண்டிச்சேரி எதுக்கோ ஃபேமஸ் சொல்லுவோம். பாண்டிச்சேரி போனாலே ஒரு பொருள் ஃபேமஸ். என்ன பொருள் உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த பொருள் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, அந்த காலத்திலேயே பிரெஞ்சுக்காரர்கள் அங்கே வந்து இருந்து மதுபான ஆலைகள் தான் வந்து நடத்துனாங்க சரிங்களா. ஆனால் இப்போ வரைக்கும் அது பெயர் போன விஷயமா இருக்குது. ஓகேங்களா, ரைட். எனிவே, அப்போது பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தலைமையாக வச்சுதான், ஆங்கிலேயர் வந்து கல்கத்தாவில். அதே மாதிரி டச்சுக்காரர்கள் எந்த பகுதி தலைமையாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கோவாலாம் கிடையாது, பணத்து கோவா போயிடக்கூடாது, பழவேற்காடு சொன்னோம்ல. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுடைய எதை பகுதி இருக்கக்கூடிய பழவேற்காடு தான் டச்சுக்காரர்களுடைய கோட்டையாக இருக்குது, தலைமையகமாக இருக்குது. சொன்ன விஷயம் வந்துடுச்சு. புனித பிரான்சிஸ் ஆலயம், லூயிஸ் கோட்டை, ஜார்ஜ் கோட்டை, டேவிட் கோட்டை. நமக்கு தெரிஞ்சதை மேட்ச் பண்ணும். இப்போ தான் சொன்னேன் டேவிட் கோட்டை 1, டிக்கு 1. ஜார்ஜ் கோட்டை இப்போ தான் சொன்னேன் சென்னை வரக்கூடாது, மெட்ராஸ் தான் வரணும். சிக்கு வந்து 2. ஓகேவா, அடுத்து வந்து லூயிஸ் கோட்டை. லூயிஸ் கோட்டை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி. ஓகேவா, எஸ், லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி. லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. பிரான்சிஸ் கோட்டை தான் கொச்சி சரியா. அப்போது பி இங்கே ஏக்கு வந்து 3. பிரான்சிஸ் கோட்டை கொச்சி, லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி சரியா. லூயிஸ் கோட்டை 3. 4, 3, 2, 1. யார் யார் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கோட்டை தான் மிச்சம் இருக்குது. என்ன கோட்டை? கெல்ட்ரியா கோட்டை. இங்கே இருக்குது, பழவேற்காடு இருக்குது. கெல்ட்ரியா கோட்டை டச்சுக்காரராக கட்டப்பட்டது பழவேற்காடு. அடுத்து நம்ம இந்தியாவுடைய சமூக சீர்திருத்தத்தில் ரிப்பீட்டடாக திருப்பி எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க. ஓகே, எல்லாருக்குமே இந்த ஆன்சர் பார்த்த உடனே சொல்லி டக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியானது தான். இருந்தாலும் நான் ஏன் வைக்கிறேன்னா, இதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது இந்த கொஷின். எல்லாருக்கும் தெரியும். நானும் போன வருஷம் பிசி அல்டிமேட் பண்ணும்போது கூட இந்த கொஷினை வச்சேன். இப்போ கூட எடுக்கும்போது ஞாபகம் வந்ததா, இந்த கொஸ்டினை போன வருஷமே வச்சோமே அப்படி தோணுது. இருந்தாலும் இதோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காகவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் அப்படின்னா சதி எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? 1829, 29, மறக்கவே கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் இந்த கொஸ்டின். ஓகேவா, யார் ஒழிச்சா? திருப்பி அதே தான், ராஜாராம் மோகன் ராயோடைய உதவியின் மூலமாக வில்லியம் பெண்டிங் பிரபு ஒழிச்சிருப்பார் சரியா. வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஒழிச்சிருப்பாரு 1829 சரிங்களா. அதே மாதிரி இது சம்பந்தமா வேற என்ன சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, விதவை மறுமண சட்டம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை வச்சுக்கோங்க, 1856. இது ரொம்ப முக்கியமானது.
நாம்தாரி இயக்கம். அதாவது இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய சீர்திருத்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்து இயக்கம், முஸ்லீம் இயக்கம், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிய இயக்கம், பார்சி இயக்கம், இதெல்லாம் இருக்கும். இது ஹிந்து இயக்கம் தான் ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர், சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் இருக்கும். முஸ்லீம் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகார் இயக்கம், ஓகே, இந்த தியோபந்த் இயக்கம் நிறைய இருக்கும். சீக்கிய இயக்கத்தில் ரெண்டு தான். ஒன்று நாம்தாரி இயக்கம், இன்னொன்று நிரங்காரி இயக்கம். நாம்தாரி, நிரங்காரி. ஓகே, இது நம்ம கேட்குறது நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியது யார்? நம்ம பாபா ராம்சிங். ஓகே, நல்லா நினச்சிக்கோங்க. நம்ம பாபா ராம்சிங். சார் நம்ம பாபா அப்படின்னு நினச்சிக்கூடாத, பகவதி பாபான்னு சொல்லிட்டு படம் வருதுதா சார், அதை பண்ணி வச்சுக்கலாமா? பாபா 2 பேர் வருவார், அதான் குழப்பிடும். நம்ம ராம், ஓகேவா? நம்ம பாபா ராம்சிங். நாம்தாரி அப்படின்னா பாபா ராம்சிங். சரி, நிரங்காரினா சார், நிரங்காரினா பாபா தயாள் தாஸ் அதை உருவாக்குனது. நான் ஆப்ஷனில் வைக்கல, ரொம்ப குழந்தைன்னு சொல்லிட்டு. பாபா தயாள் தாஸ் நிரங்காரி அமைப்பை உருவாக்குனது பாபா தயாள் தாஸ். எங்கள் கிளாஸில் தாஸ்னு ஒரு பையன் இருப்பான். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஓகேங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ பார்த்துருப்பேன். என்னது தாஸ்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பான், ஓகேங்களா. அப்போது நிறமாக இருக்கிறான் தாஸ். ஓகே, நிரங்காரி தாஸ். உனக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கலாம், நீ கூட ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், பாபா தயாள் தாஸ் நிரங்காரி. ஓகே, நாம்தாரினா பாபா ராம்சிங். இதில் வந்து வேறு என்ன சொல்லணும்னா, ரைட் போதும், எடுத்து போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது நான் சொன்னத விதவை மறுமண சங்கம். அந்த காலத்தில் ஏகப்பட்ட கொடுமைகள் இந்தியாவில் வந்து சமூக சீர்கேடான விஷயம் இருக்குது. பிறந்ததுலேருந்தே எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சமுதாய சீர்கேடு. அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருக்குள்ளேயே பார்ப்பாங்க. ஒரு சில பேர் தான் பார்க்க முடியும், வயிற்றுக்குள்ளே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. பெண் குழந்தையாக இருந்தால் கருவிலே முடிஞ்சு போச்சு. அங்கேயே ஆரம்பிக்கிறது சமுதாய சீர்கேடு, ரைட்டு. ஒரு சில பேர் பார்க்க முடியாது, தொலைச்சிட்டு பெண் குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க? அவ்வளோதான், போச்சு, இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நமக்கு செலவழிச்சு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டு கள்ளிப்பாலை ஊற்றி, பழைய அந்த விவேக் காமெடியில் ஒரு பாட்டி இருக்குமே, பாட்டு பிடிச்சி 6 சொல்லிட்டு கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு போயிடும். அதேமாதிரி இங்கே பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுறாங்க. சரி, அப்படி இல்லை, கொள்ளதான் மனசு இல்லை, ஐயோ ஏன் நான் பெற்ற பிள்ளை கொள்ளதான் மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நல்லபடியாக வளர்ப்பான்னு பார்த்தா 5 வயசு 6 வயசுல என்ன செஞ்சு விட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை திருமணம் பண்ணி விட்டான். ஓகே, அது 5 வயசு 6 வயசு குழந்தை பெரிய ஒரு வேற ஏதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி குடும்பம். சரி, இப்படி வயசு வித்தியாசம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுனால சீக்கிரமாக கணவனை இறந்து போயிடுவான். அதாவது குழந்தைக்கு 12 வயசு 15 வயசு இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணவனுக்கு பார்த்தீங்கன்னா 30-35 வயசு இருக்கும். வயது விஷயம் ரொம்ப கேப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த வயதானவர், அந்த ஆண்மகன் கணவன் இறந்து போயிடுறான். இப்போ சீக்கிரமாக இந்த பொண்ணு என்ன ஆயிடுது? விதவையாயிருது. விதவைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதுவும் கிடையாது. விதவை மறுமணம் கிடையாது. நோ விடோ ரீமேரேஜ் அந்த காலத்தில். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண்கள் இருக்கிறதுனால ரொம்ப சுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சாங்க. எல்லாரும் சதி பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா. ஒரு சில பேர் தான் சதி பண்ணுவாங்க. ஒரு சில பண்ணாதவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து விதவைகளாக வச்சுருப்பாங்க. அந்த விதவைகளுக்கும் மறுமணம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்குனாரு எம்ஜி ராணரே. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நிறைய சங்கம் இருப்ப விதவை மறுமண சங்கம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, இந்தியாவில் டேஸ் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது இந்த பிரம்ம ஞான சபை. ஓகேங்களா, என்ன சார் பிரம்ம ஞான சபை அப்படின்னா தியோசோபிக்கல் சொசைட்டி சொல்லுவாங்க. இன்றளவும் இதோடைய தலைமையகம் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இது உருவாக்கப்பட்டது எங்கள் அமெரிக்காவில் நியூயார்க்கில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, ஹென்ரி ஆல்காட், ஓகே, இவங்களாம் உருவாக்கியிருப்பாங்க. பின்பு அங்கேருந்து அப்படியே அதோடைய தலைமையகம் சென்னை அடையாருக்கு வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் அதற்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மஞான சபை தலைமை தாங்கினது நம்ம இந்தியாவுடைய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமை தாங்குவாங்க. இது இன்ன வரைக்கும் அடையாறுல இதோடைய அதான் தலைமையகம் இன்றளவு இருக்குது. நீங்கள் யார் போனாலும் பார்க்கலாம், கூகுள் மேப்லேயே தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாரு, இன்றளவு இருக்கும். நாங்கள்லாம் கூட படிக்கும்போது சென்னையில் இருக்கும்போது அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தோம். அப்படியே பெரிய அதான் சும்மா ஒரு பங்களா மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இப்போ யாரும் அதிகமாக வரது கிடையாது. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அது அன்னி பெசன்ட் படம் அண்ட் ஹென்ரி ஆல்காட் அவங்களோட படம் தான் பெரிய பிக்சர் தான் இருக்கும். அவங்க வாழ்ந்த இடங்கள் தான் காமிப்பாங்க. சரிங்களா, இப்போ இது எதுக்காக
இந்தியாவில் கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு மதத்தை புத்துயிர் செய்வதற்காக. என்ன மதம்? ஹிந்து மதம் தான் கிடையாது, பௌத்த மதம். பௌத்த மதத்தை புத்துயிர் செய்வதற்காக. கிறிஸ்தவ மதம் போட்டுருவாங்க எல்லாரும், ஏன்னா அன்னி பேஷன் இருந்ததுனால. அப்படி கிடையாது. சரியா? அடுத்து தமிழ்நாட்டுடைய கிளர்ச்சி, தொடக்கால கிளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம். தமிழ்நாட்டில் தொடக்கால கிளர்ச்சி பண்ணது யாரு? தமிழ்நாட்டின் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. யாரு? புலித்தேவர், அவர் தான் சொல்லுவாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், அப்புறம் தீரன் சின்னமலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரும் சொல்றது, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொடக்கால கிளர்ச்சி செஞ்சு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டது. அதுல திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு 1801ஆம் ஆண்டு வெளியிடுவாங்க. அதாவது எல்லாரையும், தமிழர்களுடைய எல்லா மக்களையும் பிரிட்டிஷ்க்கு எதிராக திரட்டுவதுதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இது யாரு கொண்டு வந்தது, வெளியிட்டதாங்கிறாங்க, மருது பாண்டியர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. இது 2 இடத்துல ஒரு அறிவிக்கை மாதிரி ஒட்டுவாங்க. ஒன்று திருச்சி நவாபோடைய கோட்டையோட சுற்றுச்சுவரையும், அப்புறம் திருச்சி இந்த ஸ்ரீரங்கம் கோவிலோடைய சுற்றுச்சுவரையும் ஒட்டுவாங்க. இது ஒட்டினதை பார்த்து ஏகப்பட்ட பேர், பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரண்டாங்க. இது மருது பாண்டியர்களுக்கு ஒரு வெற்றியாக கிடைத்தது. ஆனால் சீக்கிரமே பாண்டியர்களும் காட்டி கொடுக்கப்பட்டு அவர்களே தூக்கில் போட்டாங்க. போன வாரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் தேவர் ஜெயந்தி இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம மருது பாண்டியர்களை தூக்கில் போட்டதை பற்றியும், தூக்கில் போட்ட நினைவு நாளையும் கொண்டாடினாங்க. அது குறித்து ஆளுநர் குறித்து நிறைய தான் பேசினார். அந்த பேச்சு கூட நிறைய இடங்களில் பேசும்போது ஆனது பார்த்துருப்பீங்க. ஓகே, ஏதாவது நியூஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஓகே, அப்போ திருச்சாரூர்கிணறும் 2 இடத்துல போஸ்ட் ஓட்டினாங்க. 1806ஆம் ஆண்டு மருது பாண்டியர்கள். வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது ஒரு 8 வருஷம் அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. கோபால நாயக்கர் அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அவருடைய கணவர் முத்து வடுகநாதர் ஒரு போரில், காளையர் கோவில் போரில் இறந்து போயிருப்பாங்க. அடுத்து தீரன் சின்னமலை. ஓகேவா? தீரன் சின்னமலை நம்மளுடைய இந்த கொங்கு பெல்ட்டில் சண்டை போட்டவர் தான் இந்த தீரன் சின்னமலை. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? 1857ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரலாற்றில். ஏன் அப்படின்னா இதை தான் நம்ம முதல் இந்திய சுதந்திர போர் அப்படி சொல்கிற அளவுக்கு இந்தியாவுடைய வரலாற்றில் இதுவும் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நம்மளுடைய 1857உடைய பெருங்கலகம். சரிங்களா? ரைட். இப்போ இதில் என்ன சார், இது என்ன சார் இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த 1857 வெவ்வேறு இடங்களில் சண்டை போட்டு கொண்டிருந்த மன்னர்கள், அவங்க ஊர், அவங்களுடைய நபர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? இந்த கழகம் ஃபஸ்ட்டு ஏன் ஏற்பட்டதுன்னு காரணம் பார்க்கணும். என்ன காரணம் புக்கில் கொடுத்துருப்போம், நானும் சொல்லிடுறேன். அதாவது இராணுவத்தில் பதவி உயர்வு இல்லை, தகுந்த மரியாதை இல்லை, வெள்ளையன் கருப்பின மக்கள் சொல்லிட்டு இந்த இன வேறுபாடு இருந்தது. அப்புறம் நம்ம சமுதாய சீர்திருத்தத்தில் நிறைய இடங்களில் ஆங்கிலேயர்கள் தலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கருத்து. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் கழகத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக தான். மன்னர்களுக்கு பென்ஷன் கொடுக்கல, மன்னர்களை சுதந்திரமாக செயல்பட விடலை, இது எல்லாமே ஒரு காரணம். அப்புறம் துணைப்படை திட்டம், வாரிசிறப்பு கொள்கை, இது ஒரு காரணம். இப்போ யார் யார் தலைமையை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மெயினாக உனக்கு தெரிஞ்சதை போட்டுக்கோ. உனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் அடிக்கடி கிளாஸ் சொன்னேன், முகலாயர் டாபிக் நடத்தும் போது சொன்னேன், முகலாயருடைய கடைசி மன்னர் என்று அழைக்கப்படுது 2ஆம் பகதூர் ஷா. இவர் அந்த டைமில் 80 வயசு 90 வயசு தாத்தா. நான் வேணான்னு சொன்னேன், எப்பா நான் வரலாப்பா, என்னை ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு. இந்த கழகத்துக்கு தலைமை தாங்கலாம், நான் வரல, எனக்கே நானே எப்போ சாவணும் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கிறேன், என்னையை கொண்டு கழக தலைமை தாங்காதீங்க படிச்சு தலைமையில அடிச்சுக்கிட்டு வேணாம் சொன்னார். அவங்க எல்லாரும் இவரை புஷ் பண்ணி தலைமை தாங்க வச்சாங்க. டெல்லியில் அவர் தான் தலைமை. சரியா? அடுத்து நமக்கு தெரியும் ஜான்சி அப்படின்னா, நமக்கு ரைமிங் என்ன சொல்லுவோம், ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாய் முடிஞ்சு போச்சு, ஜான்சி லட்சுமிபாய். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீ மேட்ச் பண்ண என்ன வருது பார்ப்போமா? ஏக்கு 5, சிக்கு 4. ஏக்கு 5 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. சிக்கு 4 கூட 2 ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா ஜான்சி ராணி ஈஸியாக இருக்கும். ஏக்கு 5 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நீ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே வந்துடலாம். அவ்வளோதான். பொறுத்து கேட்டால் உனக்கு கோடி புண்ணின்னு வச்சுக்கோ. ஓகே. கான்பூரை பொறுத்த வரைக்கும் நானா சாஹிப். பிரைலி பொறுத்த வரைக்கும் யார், நம்மளுடைய பிரைலி பொறுத்த வரைக்கும் டிக்கு 2, நம்ம கான் பகதூர் கான். பீகார் பொறுத்த வரைக்கும் குன்வர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கழகம் வெற்றியா தோல்வியானா தோல்வி தான், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 8th புக்குல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் யார் தலைமை தாங்கன்னா அந்த கழகத்தை யாரும் ஒடுக்குனா சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. ஆடு 1 அவுட். ஓகேவா? வரலாறு தான் ஆடு 1 அவுட். எப்படி கேட்டுருங்க பாருங்க. கட்டபொம்மன், செவ்வத்தையா, ஊமத்துறை, திப்பு சுல்தான். ஈஸியாக நடிச்சிடலாம் சார். இவங்க 3 பேரும் ஒரே இது. ஆமாம். இவர் மட்டும் வேற. ஆமாம். இவர் மைசூரை சேர்ந்தவர். இவர் பாளையக்காரர் கிடையாது அப்படி சொல்லலாம்.
கட்டபொம்மன் கூட சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆட் ஒன் அவுட் கேட்டிங்கன்னா திப்பு சுல்தான் சொல்லலாம். ஓகேங்களா. திப்பு சுல்தான் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைதர் அலி இருக்கார்ல, மைசூர் வரல ஹைதர் அலி வருவார், அவருடைய பையன் தான் இந்த திப்பு சுல்தான். கட்டபொம்மன் தூக்குற போட்ட இடம் கயத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, திருப்பி 1857 புரட்சி. 1857 புரட்சி முதலில் வெடித்த இடம் கேட்குறேன், எப்படி கேட்குறாங்க பாருங்க. 1857 புரட்சி ஏற்படுவதற்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஆனால் அது முதலில் எங்கு வெடித்தது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம், முதல்ல வெடித்ததுக்கு என்ன காரணம், உடனடி காரணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரூமர். என்ன ரூமர் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இராணுவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தோட்டா இருக்குது பாருங்க, அந்த தோட்டாக்களில் கொழுப்பை தடவி வச்சுருக்காங்க. என்ன கொழுப்பை தடவி வச்சுருக்காங்க, பசு மாட்டோடைய கொழுப்பை தடவி வச்சுருக்காங்க. ஐயோ, நம்ம பசு மாட்டை என்ன செய்கிறோம், புனிதமாக வேண்டுறமே ஹிந்துக்கள் யோசிக்கிறாங்க. ஐயோ வேற இது கொழுப்பு தடவி இருக்கானே, இன்னும் இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு முஸ்லீம்கள் அந்த கன்னை வந்து, அதாவது அந்த புல்லட்டை வந்து சேமிச்சிக்கக்கூடிய ஒரு கவர் பேக்கெட், ஓகேவா, அது வந்து பன்றியின் கொழுப்பால் ஆனது. ஓகேங்களா. ஆனால் அந்த காலத்தில் இராணுவத்தில் இருக்கிறவங்க வாயை வச்சு கடிச்சு தான் பேக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணி சுடணும். பன்றியை வந்து முஸ்லீம் மக்கள் வந்து வெறுக்கத்தக்க விஷயமா பார்ப்பாங்க, தொடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஏன் தொட்டு நம்ம வாயில கடிச்சு தூக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம்தான் கலகம் உடனடியாக பாரக்பூரில் வெடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. யார் அந்த காரணம், மங்கள் பாண்டி. ரொம்ப முக்கியமானது, சிம்பிளாக தான் கேட்பாங்கப்பா, சரியா. நீ சிம்பிளான விஷயமே கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோ போதும். மங்கள் பாண்டி. அடுத்து சிவசுப்பிரமணியர், ரொம்ப முக்கியம். எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியர்? யார் சார் சிவசுப்பிரமணியர்? இவரும் பாளையக்காரர் தான் வருவார். ஓகேங்களா. பாளையக்காரர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், நம்மளுடைய கட்டபொம்மனுடைய அமைச்சராக செயல்படுவார். ஆமாம், எஸ். ஓகேங்களா. எங்கு தூக்கிலிடப்பட்டார் இருக்கிறாங்க. இப்போ இதற்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொருத்தர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கயத்தாரில் தூக்கப்பட்டது கட்டபொம்மன், சரியா. கயத்தாரில் தூக்கப்பட்டது கட்டபொம்மன். இந்த பாஞ்சாலக்குறிச்சி தான் கட்டபொம்மனுடைய ஆட்சி பகுதி. பாஞ்சாலக்குறிச்சி வந்து கட்டபொம்மன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. அதே பாஞ்சாலக்குறிச்சி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சியில் இவர் நம்மளுடைய பூலித்தேவர் இருக்கார்ல, பூலித்தேவர், அவன் வந்து ரூல் பண்ணது பார்த்துக்கிட்டிங்கன்னா நெற்கட்டும் செவ்வல், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, சேவல் வருது, சேவல் புலி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாஞ்சாலக்குறிச்சி அப்படி வந்தாலே கட்டபொம்மன் இருக்கார். ஓகே, இவர் தூக்கிடப்பட்டது எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிடப்பட்டிருப்பாங்க, சரிங்களா. பாஞ்சாலக்குறிச்சியில் வந்து கட்டபொம்மனுடைய தம்பிகள் தூக்கிடப்படுவாங்க. கட்டபொம்மனுக்கும் அங்கே இருந்தக்கூடிய ஆட்சியர் ஜாக்சன் துரைக்கும் ரொம்ப சண்டை நடக்கும். அதாவது ஜாக்சன் துறை வந்து ரொம்ப கட்டபொம்மனை வந்து வெயிட் பண்ண வைப்பார், வாக்குவாதமாகும், நிறைய இடங்களில் முட்டல் மோதலாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணாங்க, நம்ம மெட்ராஸ் மாகாண தலைவர்கள் என்ன பண்ணாங்க, ஜாக்சன் துறையை நீக்கிட்டு நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்துல புதுசாக ஒரு கலெக்டரை போடுறாங்க. அவர் தான் யாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக படித்தா ஞாபகம் இருக்கும், சரிங்களா. கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துறைக்கு சண்டை நடக்கிறனால அங்கே வந்து திருப்பி வந்து அந்த மெட்ராஸ் மாகாண கவுன்சிலுக்கு போயிட்டு வாதாடுவாங்க. அப்படி வாதாடும் போது இவர் எத்தனையோ பகோடாக்களை வந்து நிலுவை கொடுக்கணும். அந்த பகோடாக்களுக்கு செலுத்த சொல்லுவாங்க, காலாவாசம் கொடுப்பாங்க. அதனால் இவர் வந்து ரொம்ப டார்ச் பண்ணால் ஜாக்சனை நீக்கிட்டு எஸ்ஆர் லூசிங்டனை என்ன பண்ணுவாங்கன்னா நியமிப்பாங்க, சரிங்களா. அடுத்து பின்வரை எந்த குழுக்கள் பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரை செய்தார்? ஓகேங்களா. என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு ஹெட் என்ன சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. பல்கலைக்கழக மானிய குழு, பிரிட்டிஷ் இந்தியா இண்டிபெண்டன்ஸ். இது 8th புக்கில் இருக்குது, நவீன கால இந்தியாவோட இருக்குது, அதனால தான் கேட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா. ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய முன்னாள் இல்லை முன்னாள் சொல்லலாம், முதல் துணை குடியரசுத் தலைவர் யார், நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் 1948 கல்விக்குழு உருவாக்குனாங்க. அதுதான் வந்து இந்த பல்கலைக்கழக மானிய குழு. 8th புக்கில் இருக்குது. இந்திய நாட்டில் கல்வி வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அடுத்து சரியாக பொருந்தாத ஒன்று, ஓகேங்களா. ஆட் ஒன் அவுட், அதான் மிஸ்மேட்சாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பெர்னியர் அப்படின்னா ஷாஜகானுடைய காலத்தில் வந்தது பெர்னியர் தான், எஸ் கரெக்டு. பருத்தி ஆலை எங்கே தான் வச்சுருந்தாங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது, அவர் தான் ரைட்டு. டிஸ்கோ வந்து எதுக்காக கவனிப்பா, இந்த சுதேசி இயக்கம் நடைபெறும், சரிங்களா. அதாவது வங்க பிரிவினை, வங்காளதேசத்தை 2ஆக பிரிச்சிருந்தாங்க 1905. அதை தொடர்ந்து சுதேசி இயக்கம் நடைபெறும். சுதேசி இயக்கம் நடைபெற்றனால இந்தியர்கள் எல்லாருமே தங்களே ஒரு கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கோ கம்பெனி, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லி உருவாக்குவாங்க. ஜாம்ஷெட்பூர் சாக்ஷி அப்படின்னு ஒரு ஊரில் தான் உருவாக்குவாங்க. டோனி ஒய்ஃபோட பேரில் ஒரு ஊரே இருக்குது, சாக்ஷி. ஓகே, ஜாம்ஷெட்பூரில் இருக்கும். அந்த ஊரில் தான் டிஸ்கோ கம்பெனி உருவாக்கப்படுவாங்க. அதாவது ரைட்டு தான். பொருளாதார தாராளமயமாக்கல் மட்டும் தப்பு. ஓகே, 1991.
அடுத்து அதான் இப்போ நம்ம பேசுனோம்ல இந்த டாட்டா இரும்பு எஃகு ஆலை, டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் உருவாக்கப்பட்டது. சரியா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சிம்பிளானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு எதுக்காக வந்தாங்க? ஆட்சி செய்வதற்கா, பணிபுரிவதற்கா, தங்கள் சமயத்தை பரப்புவதற்கா? மெயினாக எதுக்காக? வர்த்தகத்திற்காக. எது பெஸ்ட்டுன்னு பாரு. எல்லாமே ரைட்டு தான் என்னையை பொறுத்த வரைக்கும். சமயம் பரப்புவதற்காகவும் ஆட்சியிலிருந்து வந்தாங்க. ஆனால் எது பெஸ்ட்டு? வர்த்தகத்திற்காக, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? முடிஞ்சு போச்சா? ரைட். 20 கொஸ்டின்கள் நவீன கால இந்தியாவில் தொடக்கமாக பார்த்துருக்கோம். பெரிய அளவுக்கு இது வந்து கொஞ்சம் வேகான ஒரு டாபிக் இருக்கும். அடுத்த வரலாறு வகுப்பு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதைகளோடு இருக்கும். ஏன்னா அடுத்தது தான் நம்ம விடுதலை போராட்டம் பார்க்க போகிறோம். அடுத்த டாப்பிக் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சுதேசி இயக்கம், வங்க பிரிவினை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே காந்தி வந்துடுவார். ஓகே, காந்தி வருகை அந்த கரெக்டாக இது வரைக்கும் பார்க்கலாம். நம்மளுடைய 1930 இருக்குது. எத்தனை வாரம் இருக்குது? அடுத்த வாரம் டிசம்பர் 10 எக்ஸாம். 3 வாரங்கள் மேக்ஸிமம் இருக்குது. லாஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்லாம் கூட இருக்கும். அதான் நீங்கள் வந்து ஒரு 30 வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அது வேற என்ன, நம்மளுடைய வரலாறை வந்து அடுத்து 30 வரைக்கும். சரிங்களா? 1930 வரைக்கும். அதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது, சட்ட மறுப்பு இயக்கம், அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் சுதேசி இயக்கத்திலிருந்து ஒத்துழையாமை இயக்கம், ஜாலியன் வாலாபாக்கு, சௌரி சௌரா, காந்தி வந்தது போனது, அப்புறம் வந்து நிறைய சண்டை நடக்கும், அதெல்லாம் கடைசியாக சட்ட மறுப்பு இயக்கம் வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். சரி, அடுத்த வகுப்பு செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக 5 கேள்விகள் முடிச்சிடலாமா? எனக்கு இதுதான். ஃபஸ்ட்டு வந்து சமுதாய சீர்திருத்தத்தில் நம்ம சொன்னதை சொல்லலாம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து படிச்சிருந்தா சொல்லுங்கள், யார் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் வெள்ளையர்களை வெள்ளை பிசாசு என்றும் திருவாங்கூர் மன்னரை கருப்பு பிசாசு என்றும் எச்சரித்தார், கிரிட்டிசைஸ் பண்ணார்? ஓகே, 2. அடுத்து வந்து ஐரோப்பியர்கள் வருகையில் வந்து டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் பண்ணி. ஓகே, டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? சரியா? ரைட். அடுத்து 3 கொஸ்டின் முடியுது. அடுத்து 4வது இந்திய சமூக சீர்திருத்தம் சொல்லலாமா? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகே எழுதிய புத்தகத்தின் பெயர், அவர் என்ன இயக்கம் ஸ்டார்ட் பண்ணார்? இந்த 2 விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், தொடக்க கால கிளர்ச்சியில் நம்ம பார்க்கலாம். தொடக்க கால கிளர்ச்சியில் நான் சொன்னதை சொல்லுங்க. 1857 புரட்சி உடனடி காரணம் ஒன்று சொன்னேன். அதை உடனடியாக அந்த கழகத்தை ஏற்படுத்தியது யார்? ஓகேவா? பரப்புரை ஏற்படுத்த சொன்னால் யார்? அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.